மன அழுத்தத்தை குறைக்க சில எளிய ஆலோசனைகள். மூச்சு பயிற்சி. 4 எண்ணிக்கையில் மூச்சை உள்ளே இழுக்கணும். அதுக்கப்புறம் அதே 4 எண்ணிக்கையில் மூச்சை வெளியில் இடணும். இதை தொடர்ந்து 5 நிமிஷம் செய்யலாம். நடைப்பயிற்சி. குறைந்தது 15 அல்லது 20 நிமிடம் வேகமாக நடக்கணும். அப்படி வேகமாக நடந்தால் மூளைக்கு ஆக்சிஜன் அதிகம் கிடைக்கும். அடுத்து இயற்கையோடு இருக்கணும். சிறிது நேரம் வெளியில் பச்சை இலைகள், மரங்கள் இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும். அடுத்து நாள்தோறும் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி குறிப்பு. அது ஏதாவது ஒரு 3 விஷயங்களுக்கு நாம் நன்றி சொல்கிறதுக்கு கற்றுக்கணும். அடுத்து சிரிப்பு. ஒரு நகைச்சுவை வீடியோ பார்க்கணும் அல்லது நண்பர்களுடன் பார்த்து பேசி சிரிக்கணும். அடுத்து மனதை ஒருநிலைப்படுத்தணும். 1 நிமிடம் ஒரே இடத்துல அமைதியாக உட்கார்ந்து மனசை ஒருநிலைப்படுத்தணும். அடுத்ததாக நேற்றைய நாளை விட்டுட்டு இன்னைக்கு நாளை நம்ம மகிழ்ச்சியாக ஆக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மகிழ்ச்சியை பார்க்கறது, மகிழ்ச்சியை கண்டு சந்தோஷப்படுறது. கடந்து போனதை விட்டுடணும், அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அடுத்து நண்பர்களுடன் பேசணும். உன் மனதில் இருக்கக்கூடியதை யாரிடமாவது பகிரணும் இல்லையா? அதற்கு நல்ல நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும். அவங்கள்ட்ட நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் பேசி மனசை ஒரு சமாதானப்படுத்த வைக்கணும். அடுத்ததாக இதற்கு இடையில் ஒரு சின்ன இடைவெளி அப்பப்போ எடுக்கணும். அந்த சிறு இடைவெளியில் ஒரு 5 நிமிடம் இடைவெளி எடுத்தோம்னா அதில் ஒரு கப் டீ அல்லது காஃபி, அதை நம்ம ரொம்ப மென்மையாக பொறுமையாக அதை குடிக்கணும். அடுத்து நம்மளுடைய மனதை ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விரட்டணும். அதற்கு இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 7 அல்லது 8 மணி நேரம் நம்ம தூங்கணும். தூங்குறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் பிடித்த வேலைகளை செய்யணும். ஓவியம் பார்க்கறது, ஓவியம் வரைகிறது, இசை கேட்கிறது, புத்தகம் வாசிக்கிறது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை பிடிச்ச வேலையாக இருக்கும். அந்த வேலை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அதை செய்ய பழகணும். அடுத்தது நன்றி செலுத்துவது. நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு நாம் நன்றி அப்பப்போ மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லணும். அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம், ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லலாம், சமயத்தில் உதவின நண்பர்களுக்கு நன்றி சொல்லலாம். இதெல்லாம் வாய்விட்டு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளே யோசித்து அவங்களையெல்லாம் மனசுக்குள்ளே வரவழைச்சு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். அதே மாதிரி நம்மளை நாமளே மன்னிச்சுக்கிறது. தவறுகளுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் மற்றவங்க செய்கிற தவறு ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நம்மளை நாமளே குற்றவாளி ஆக்கிப்போம். அப்படி குற்றவாளி ஆக்கினாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு நமக்கு நாமே மன்னிப்பு கொடுத்துக்கணும். இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். முயற்சி செஞ்சு பாருங்க. முயற்சி செஞ்சீங்கன்னா கமெண்ட்ல கொடுங்க. நன்றி. அடுத்த காணொளியில் பார்க்கலாம்.